خير. أمير المؤمنين في الحديث இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்த அல் அதபுல் முஃப்ரதுடைய சஹீஹான செய்திகளை நாங்கள் படித்து வருகின்றோம். சென்ற வகுப்புல 166 ஹதீஸ்கள், சென்ற வகுப்பு வரை 166 ஹதீஸை முடிச்சிருக்கிறோம். இன்றைய வகுப்புல 167வது ஹதீஸ். 167வது ஹதீஸ். قال حدثنا أبو النعمان قال حدثني مهدي بن ميمون الواصل مولى أبي عيينة عن يحيى بن عقيل عن يحيى بن يعمر عن أبي الأسود الديلي الدولي رنماري واسيرا عن أبي ذر رضي الله عنه قال قيل يا رسول الله ذهب أهل الدثور بالأجور يصلون كما نصلي ويصومون كما نصوم ويتصدقون بفضول أموالهم قال أليس قد جعل الله لكم ما تصدقون إن بكل تسبيحة وتحميدة صدقة وكل أحدكم صدقة قيل في شهوته صدقة قال لو وضع في الحرام أليس كان عليه وزر ذلك إن وضعها في الحلال كان له أجر. இந்த ஹதீஸ வாசிக்கும் போதே பலருக்கு இந்த ஹதீஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச ஹதீஸ் தான். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூதர் அல்-கிஃபாரி, இவரோட பேர் என்ன? சென்ற வாரம் நான் கேட்டேன். மாஷா அல்லாஹ். ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு. அபூதர் அல்-கிஃபாரி அறியப்பட்ட சஹாபி. அவங்க சொல்றாங்க, கீழ சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ذهب أهل الدثور بالأجور. الدثور செல்வந்தர்கள், அதிக பொருளாதாரம் படைத்த மனிதர்கள் நிறைய கூலிகளை அள்ளி கொண்டு செல்கிறார்கள். ஏன் அவங்க யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்க தொழுவதை போன்று அவர்களும் தொழுகிறார்கள். வயசூமுன கமா நஸூமு, நாங்க நோம்பு பிடிப்பதை போல அவங்களும் நோம்பு பிடிக்கிறார்கள். வயதசத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம், இது அவங்களுக்கு மாத்திரம் உண்டானது. அவங்க அவங்களோட மேலதிகமான அவங்ககிட்ட இருக்கிற அதிகமான பொருளாதாரத்தை வயதசத்தகூன் என்ன செய்யறாங்க? சதகா செய்றார்கள். قال இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அலைஸ கத் ஜஅல அல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன், அல்லாஹ் நீங்க சதகா செய்யறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வழிகளை வைக்க இல்லையா? அலைஸ கத் ஜஅல அல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன், நீங்கள் சதகா செய்யக்கூடிய பொருட்களை அல்லது நீங்க சதகா செய்யக்கூடிய விடயங்களை ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தரவில்லையா? சொல்லி போட்டு சொன்னாங்க, இன்ன பிகுல்லி தஸ்பீஹத்தின் வ தஹ்மீதத்தின் ஸதகா. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். தஸ்பீஹ் என்ன? சுப்ஹானல்லாஹ். தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி சொல்வது சதகா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதை நம்ம என்ன செய்யலாம்? அதிகமாக சொல்வதன் மூலமாக அந்த சதகாவுடைய நன்மையை அடைந்து கொள்ள முடியும். சொல்லி போட்டு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் ஹலாலான முறையில் தனது மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதும் சதகா என்பதாக சொன்னாங்க. ஒரு மனிதன் ஹலாலான முறையில மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதும் சதகா என்பதாக சொன்னாங்க. கீல ஃபீ ஷஹ்வதி சதகா, அப்ப சொல்லப்பட்டது எப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கும் சதகாவுடைய நன்மை கிடைக்குதா? என்ன, ஒரு மனிதன் அவன் ஷஹ்வா என்ன, இச்சை, அதை தீர்த்து கொள்வதற்கும் நன்மை இருக்கிறா அப்படின்னு கேட்கப்பட்டது. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் உதிஅ ஃபில் ஹராமி அலைஸ கான அலைஹி விஸ்ர், இது ஹராத்துல கொண்டு போய் அவனுடைய மர்மஸ்தானத்தை அவன் இச்சையை பயன்படுத்தினால் அதுக்கு பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டு போட்டு சொன்னாங்க. ذلك إن وضعها في الحلال كان له أجر, அப்படித்தான் அவன் அதை ஹலாலான முறையில் அவனது இச்சையை தீர்த்து கொண்டால் அதுக்கு கூலி இருக்கிறது. எப்படி அவன் தவறான வழியில் அதை தீர்த்து கொண்டா பாவம் இருக்கிறதோ, அது போன்று அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அவருடைய இச்சையை தீர்த்து கொண்டால் அதுக்கு நன்மை உண்டுதானே.
இப்ப பாவம், அதாவது தவறான முறையில் செய்யும் பொழுது பாவம் கிடைக்குதா, ஹலாலான முறையில் செய்யும் பொழுது நன்மை உண்டு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளக்கத்தை சொல்றாங்க. இப்ப ஹராமான முறையில் செய்யும் பொழுது பாவம் கிடைக்குதுன்னா நன்மை, ஹலாலான முறையில அனுமதிக்கப்பட்ட முறையில் அல்லாஹ் ரசூல் சொன்ன முறையில செஞ்சா அதுக்கு நன்மை உண்டு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸ் இது முன்னாடி நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அப்ப இந்த ஹதீஸ் ஒரு பிரபலியமான ஒரு ஹதீஸ். இதுல நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை, ஒரு மனிதன் எனக்கு சதகா செய்யறதுக்கு பொருளாதாரம் இல்லை என்று இருக்கிற நிலையில் இந்த சதகாவை அவன் செய்து கொள்ள வேண்டும். சதகா செய்யக்கூடிய மனிதர்கள் சதகாவையும் செய்து கொண்டு இதையும் செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் நன்மைக்கு மேல் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். இப்ப ஒரு பொருளாதார வசதி இருக்கிற ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்லிட்டு போனா சதகாவுடைய நன்மை கிடைக்கும், நம்ம காசு பணத்தை தர்மம் செய்ய தேவையில்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்படியாக இந்த உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அமல் செய்ய முடியுமான அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையான இபாதத்துகளையும் எல்லா மனிதர்களும் எல்லா இபாதத்துகளையும் செய்யற அளவுக்கு இலகுபடுத்தி தந்திருக்கிறார்கள். அப்ப ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அமல் சிறந்தது கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனுடைய சுபாவத்தை கருத்துல கொண்டு சொல்லி இருக்கிறார்கள், சூழ்நிலை கருத்துல கொண்டு சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி சஹாபாக்களுடைய கவலைகளுக்கு ஏற்ப சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல வகையான வழிகாட்டல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்ன குல்ல மஅரூஃபின் சதகா, ஒவ்வொரு நற்செயலும் சதகா என்ற தலைப்புல என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செய்திருக்கிறார்கள். அது 3 சரியான செய்திகள். ரைட். சஹீஹ் அல்-அதப் என்பதுடைய 102வது தலைப்பு, அல்-அதப் முஃபரதுடைய 116வது தலைப்பு, 168வது செய்தி. இதன் தலைப்பு என்ன சொன்னா, பாபு இமாதத்தில் அதா. பாபு இமாதத்தில் அதா, நோவினை தரக்கூடிய தீங்கிழைக்கக்கூடிய ஒன்றை பாதையில் இருந்து அப்புறப்படுத்துதல் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தலைப்பு வைத்திருக்கிறார்கள். பாபு இமாதத்தில் அதா, இதான் நம்மளோட தலைப்பு. அப்படின்னா என்ன சொல்லுங்க? பாதையில், வீதியில், பாதையில் இருக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய பொருட்களை என்ன செய்யறது? இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை வாங்கிக்கணும். அமாத்த யுமீது, அமாத்த யுமீது, பா வந்தா என்ன? அமாத்த யுமீது, தா வந்தா வேற கருத்து, பா இந்த தா அதுக்கு வேற கருத்து வரும். இதுல இந்த பா பா. ஹதீஸுக்கு வருவோம். சின்ன சின்ன விளக்கங்கள் இருக்கு, ஞாபகம் வருது, விட்டுட்டு போறேன்னா ஹதீஸுக்குள்ளே வந்துருவோம். قال حدثنا أبو عاصم أبان بن سمع عن أبي الواسع جابر عن أبي برزة الأسلمي قال قلت يا رسول الله دلني على عمل يدخلني الجنة قال أمط الأذى عن طريق الناس. خير. أبو برزة الأسلمي رضي الله عنه. இந்த சஹாபியோட பேர் என்ன? அபூ பர்ஸா அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு பேர். முக்கியமான ஒரு சஹாபி, போய் பாருங்க, தேடி பாருங்க. முக்கியமான ஒரு சஹாபியோட சிறப்பு. இவருடைய பேர் அபூ பர்ஸா. பொதுவாக அபூண்டு வந்தா முன்னுக்கு எந்த சஹாபியோட பேர் வந்தாலும், யாருடைய பேர் அபூண்டு வந்தா அது அவங்களுடைய உண்மையான பேர் இல்லை, அவங்க வேற பேர் இருக்கும். லகப் ஒன்று இருக்குது, பட்ட பேர், அது நல்லது இருக்கும். அது மாதிரி குன்னியத், இது குன்னியத், புனை பேர். விளைஞ்சான அபுல் காசிம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முஹம்மத், அவங்க பேர் என்ன? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளைஞ்சான அது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப அபூ பர்ஸா அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு பேர் முக்கியமான ஒரு சஹாபி. அவருடைய பேர் நப்துல்லா பின் உபைத். நூன் வாது, நப்துல்லான்னு சொல்லக்கூடாது. நப்துல்லான்னு உடைக்கிறதுக்கு 5 எழுத்துக்கள் மட்டும் தான் அந்த அனுமதி இருக்குது. இடையில உடைக்கிறதுக்கு அந்த வார்த்தை, அரபு வார்த்தையை உடைக்கிறதுக்கு 5 எழுத்துக்கு மட்டும் தான். புது பிச்சை அந்த 5 தான் சுக்குன் பெற்று வந்தா உடையும். இதெல்லாம் அப்படியே சொல்லணும். நப்துல்லா இப்னு உபைத். சரி, முக்கியமான ஒரு சஹாபி. நீங்க பாத்தீங்கன்னா அபூ பர்ஸா அல்-அஸ்லமி வரலாறு பார்க்கலாம், பார்த்தா வரும். அபூ பர்ஸா அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குல்து யா ரசூலல்லாஹ், அவங்க சொன்னாங்க, குல்து நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, துல்லனி அலா அமலின் யுதுகிலுனி அல் ஜன்னah, சுவர்க்கத்துக்குள்ள என்ன நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லி தாருங்கள். சுவர்க்கத்துக்குள்ள
என்ன நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களுடைய பாதை, மக்கள் நடந்து செல்கின்ற பாதை, மக்கள்ல போக்குவரத்து செய்யற பாதையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய பொருளை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள், அகற்றுங்கள். இந்த அமல் எங்க கொண்டு போய் சேர்க்குது? சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. நம்ம நினைச்சு பார்க்கணுமா? இப்ப இது நம்மள சூட உள்ள நம்முடைய வீட்டு நம்முடைய சூட உள்ள பகுதிகளாக இருந்தாலும் சரி, இது இந்த ஏரியா எந்த இங்க இருக்கிற ஊத்த குப்பைகளை தான் நான் பார்ப்பேன். இது ஒன்றே பிரிச்சு வச்சு சண்டை பிடிக்கும். இது உண்மையிலே இந்த இந்த பிரச்சனை ஒரு மூமினான ஒரு மனிதன் இதை இப்படி பார்க்க மாட்டான். சரி, நமக்கு சந்தர்ப்பம் அதை கூட்டி துப்புரவு பண்ணி அழுக்க அகற்றினால் நமக்கு இந்த நன்மை கிடைக்கும் நம்ம யோசிக்கணும். அதுக்காக வேண்டி அங்கால இருக்கிறவர் இவரு ஒரு இழிச்ச வாங்கி நடிச்சு போன கூட்டி கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி போடுறேன்னா இந்த இடத்துல நீங்க அவருக்கு சொல்லி காட்டணும். அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது சார். ஆனா ஒரு மனிதன் சரி சண்டை போகாம அவர் நமக்கு தெரியுத அந்த மனிதர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரால் உண்மையிலே அவங்கள பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அழுக்கிறீங்க இவர் துப்புரவு பண்றாரு, நன்மை கிடைக்கும். இவர் விதண்டாவாதம் செய்யும் பொழுது நம்ம நம்மளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப என்ன, நான் உங்களுக்கு ஒரு நன்மைங்கிறது தான் செஞ்சேன், எனக்கு தெரியாமையால் இப்படி என்ன அப்படி நீங்க தாரையெல்லாம் கொண்டு அள்ளி கொட்டிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்ப இன்னொரு விஷயம் இருக்கிறேன்னு சொன்னா, பொதுவாகவே இந்த பாதையில பொதுவான பாதைகள்ல நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்முடைய எந்த இடத்துல நம்ம இஹ்லாஸாக ஒரு பாதையில் இருக்கக்கூடிய அழுக்கு அகற்றி துப்புரவு பண்ணணும் என்று சொன்னால் அதுக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும். அதுக்கு நன்மை கிடைக்கும். அதை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் எங்களை சேர்க்கும். அப்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முக்கியமாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இப்ப இதே தொழிலை செஞ்சுக்கிட்டு சொர்க்கம் போகலாம் நினைச்சிடவும் கூடாது. இதெல்லாம் மேலதிகமா சொல்லப்படுது. கடமைகளை செஞ்சு கொண்டு அடுத்த மனிதனுக்கு தொந்தரவு இல்லாம இருந்து கொண்டு எல்லா இபாதத்துகளை செஞ்சு கொண்டு இதை செஞ்சுட்டு இருந்தா இது ஒரு சிறப்புக்காக சொல்லப்பட்டது. இப்ப கலிமா சொல்லி போட்டு ஒரு தொழுவதும் இல்லை ஒன்றும் இல்லை, இந்த ஹதீஸை மட்டும் அமல் செஞ்சாருன்னா எல்லா ஹதீஸையும் திரட்டி நம்ம பார்க்கணும். இது சிறப்பு கருதி சொல்லப்படுற விஷயம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ரைட், பாதைகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் ஊத்தைகள் குப்பைகள் இதை துப்புரவு பண்ணினால் அகற்றினால் உங்களுக்கு சொர்க்கத்துடைய அந்த சொர்க்கம் செல்ற பாக்கியம் கிடைக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவித்தார்கள். அதாவது ஒரு மனிதன் முஸ்லிமான ஒரு மனிதன் இபாதத்திலே எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துறானோ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல, அது போன்று அவனை சார்ந்து இருக்கக்கூடிய சுத்தம் சார்ந்த விஷயம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் அவன் என்ன செய்யணும்? கவனம் செலுத்தணும் என்பதுதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி, قال حدثنا موسى قال حدثنا وهيب بن سهيل عن أبيه عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال مر رجل مسلم بشوك في الطريق فقال لأميطن هذا الشوك لا يضر رجل مسلما فغفر له. அடுத்து பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்னே நடந்த ஒரு செய்தியை சொல்றாங்க. மர்ர ரஜுல், பல மாதிரி பல அறிவிப்புகள் வருது, நீ வேற வேற அறிவிப்புகள் வித்தியாசமா கேட்டிருக்கீங்க. மர்ர ரஜுல் முஸ்லிம் பிஷோக் ஃபித் தரீக், பாதையில ஒரு முஸ்லிமான மனிதன் நடந்து போகும் பொழுது அவர் ஒரு முள்ளு என்ன வெட்டப்பட்ட மரத்தினுடைய கிளை அதுல முள்ளு இப்படி இருப்பதை பரமாரி அறிப்பது அப்படி இருப்பதை அவர் பார்த்தார். அப்படி இருந்தோடனே ஃபகால லஉமிதன ஹாதா ஷௌக், நான் இந்த கிளையை மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய இந்த நோவினை தரக்கூடிய இந்த முள்ளையோ முள்கிளையோ நான் இதை அகற்றி விடுகிறேன். ஏன் தெரியுமா? இது லா யதுரு ரஜுலன் முஸ்லிமா, எந்த ஒரு முஸ்லிமான மனிதனுக்கும் இது தீங்கிழைக்க கூடாது, தீங்கிழைக்க கூடாது என்று சொல்லி அவர் அதை அப்படி செஞ்சாரு. அதனால் அல்லாஹ்வுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். பொதுவாக மன்னிக்கப்பட்டதுன்னு வரும் பொழுது சிறு பாவங்கள் தான் ஹதீஸ்ல அப்படிதான் வரும், சரிதானே? இதுல பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது மன்னிக்கா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அப்ப இது அவருடைய இஹ்லாஸான எண்ணத்தை அல்லாஹ் பொருந்தி கொள்றான். நம்ம இப்படி செய்யும் பொழுது இஹ்லாஸாக தூய்மையான எண்ணத்தோட நம்ம செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இந்த மாதிரியான கூலிகளை தர போதுமானவனாக இருக்கிறார். அப்ப முக்கியமாக இதுல இஹ்லாஸ். 4 பேர் பார்க்கறாங்க 5 பேர் பார்க்கறாங்க என்பதற்காக வேண்டி நம்ம செஞ்சுட்டு யாரும் பார்க்காத நேரத்துல நீங்க செய்ய போறது அல்ல. எல்லா நிலையிலும் இஹ்லாஸோட உள தூய்மையோட செய்கிற அமல்களுக்கு தான் கூலி இருக்கிறது. இஹ்லாஸோட செய்கிற அமல்களுக்கு தான் கூலி இருக்கிறது.
அதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும், எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி. அடுத்தது இப்ப இந்த ஹதீஸ பாருங்க, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு லேசா முள் தைப்பதை கூட இன்னொரு முஸ்லீம் விரும்பக்கூடாது. ஒரு முஸ்லீமுக்கு லேசா ஒரு முள்ளோ கால் ஏதாவது குத்திரும் அப்படின்னு பயந்தாலே ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று சொல்லி பாதையிலிருந்து அப்புறப்படுத்துறான். அதனால அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். பாதையிலிருந்து அப்புறப்படுத்தப்படுற அந்த ஒரு ஒரு தீங்கு தரக்கூடிய பொருளின் காரணமாக அதை அப்புறப்படுத்துவதன் ஊடாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான், பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் ஒரு முஸ்லிமுடைய அந்த உதிரம், அவனுடைய மானம், அவனுடைய பொருளாதாரம் எவ்வளவு கண்ணியமானது. அடுத்த ஹதீஸ பாருங்க. قال حدثنا موسى قال حدثنا مهدي عن واصل عن يحيى بن عقيل عن يحيى بن يعمر عن ابي الاسود الديلي ابي واسقرا عن ابي الاسود الدولي عن ابي ذر رضي الله عنه قال قال رسول صلى الله عليه وسلم عرضت علي اعمال امتي حسنها وسيئها فوجدت في محاسن اعمالها ان الاذى يماط عن الطريق ووجدت في مساوي اعمالها النخاع في المسجد لا تدفن. இத பாருங்க, இந்த அறிவிப்பாளர் சில அபில் அஸ்வத் அத்தீலி, இவர்தான் வந்து அரபு இலக்கணம் நஹு இருக்கிறது, இல்மு நஹுன்னு சொல்லுவாங்க, அரபு இலக்கணம். இப்ப ஜாஅ ஸைதுன் ரஅய்து ஸைதன் மரர்து பி ஸைதின், ஸைதுன் ஸைதன் ஸைதி எப்படி வருது, முன்னுக்குள்ள ஒரு ஜாஅன் வந்தா அது ஸைதுன் வரணும், ரஅய்து என்ற ஒரு வார்த்தை வந்துட்டா அது ஸைதன், தின் துன் இப்படி எல்லாம் இப்படி வரும். இந்த இலக்கணத்தினுடைய இஸ்தாபர் இதுதான். இந்த அறிவிப்பாளர் சொல்வார் அபுல் அஸ்வத் அத்தீலி, அது மாதிரி துவலின்னு சொல்லலாம். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தார், ஆனா ரசூலுல்லாஹ் பார்க்க இல்லை, அதனால இவர் தாபீன்களுடைய பட்டியலுக்குள்ள வருவார். ஈமான் கொண்டு இருந்தார், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க இல்லை. இவர் இந்த அறிவிப்பாளர் சில வாரார் அன் அபில் அஸ்வத் அத்தீலி அன் அபி தர்ரின் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் قال قال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட், இப்ப பாருங்க, நஹுங்கிறது இல்மு நஹுங்கிறது அரபு இலக்கணங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம தெரியலன்னு சொன்னால் எல்லாம் தலைகளா போயிடும். அரபு படிச்சு அதை விளங்கப்படுத்தும் பொழுது, பயன் பண்ணும் பொழுது, ஹதீஸை சொல்லும் பொழுது, குர்ஆனை சொல்லும் பொழுது எல்லாம் வந்து அரபு இலக்கணம் தெரியாம பேசுனா எல்லாம் அப்படி டோட்டலா மாறிடும். கருத்தை மாறி மாறி சொல்லுவாங்க. லபனண்டா பால், உதாரணத்துக்கு லபனண்டா பால், அதே இது அப்படிதான் வச்சிருப்பாங்க. லபின் அதே தான் நீங்க லபனுன் பால், லபினுன் செங்கல். அப்ப அது ஒரு இடத்துல அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து பாருங்க, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர் அல்-கிஃபாரி, அபூ தர் அல்-கிஃபாரி قال رسول الله صلى الله عليه وسلم عرضت علي اعمال امتي. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்துடைய அமல்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. அவங்களுடைய நல்ல செயல்கள், கெட்ட செயல்கள், ஹஸனா வஸையா, அவருடைய நல்ல வஜத்து ஃபி மஹாசினி அமாலிஹா, அவருடைய நல்ல அமல்களில் நான் பார்த்தேன், பெற்றுக்கொண்டேன், அன்னல் அதா யுமாத் அனி தரீக், பாதையில் இருக்கிற ஒரு முள்ளு, பாதையில் இருக்கக்கூடிய தீங்கு தரக்கூடிய ஒரு கல்லு, ஏதோ ஒன்றை அகற்றுகின்ற அந்த ஒன்றையும் நன்மையில நான் பார்த்தேன், காட்டப்பட்டது. அன்னல் அதா தீங்கு தரக்கூடியது, யுமாத் அகற்றப்பட்ட, பாதையிலிருந்து அகற்றப்பட்ட அந்த ஒரு செயல் நன்மையாக காட்டப்பட்டது. அதான் என்ன அதா 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 தீங்கு தரக்கூடியது, அதான் நோவினை தரக்கூடியது. பாதையிலிருந்து நீக்கப்பட்ட நோவினை தரக்கூடிய பொருள், அந்த ஒரு விஷயத்துக்காக நன்மை எழுதப்பட்டு காட்டப்பட்டது. பாவங்களில் நான் பார்த்தேன், பெற்றுக்கொண்டேன், பள்ளியில் துப்பப்பட்டிருக்கின்ற என்ன காரை உமிழ்வது, இது உமிழ்படுவதுமே எச்சி, அது புதைக்கப்படாமல் அகற்றப்படாமல் இருக்கின்ற அந்த உமிழ்நீர் அல்லது காரை துப்புற எச்சி, தொண்டையிலிருந்து காரை சளி கட்டின்னு சொல்லுவாங்க துப்பம், அது இருந்தது நீக்கப்படாமல். அப்ப இது வந்து செஞ்சவரும்
அவருடைய பாவம் காட்டப்பட்டது. அதை பார்த்துட்டு அதை அப்புறப்படுத்தாம அதை அகற்றாம போனவுடைய அந்த பாவம் காட்டப்பட்டது. அது அப்படி கண்டும் காண மாதிரி போக கூடாது. இதுல என்னன்னு சொன்னா, இப்ப சந்தேகம் வர பள்ளியில துப்புறது நம்ம இப்ப யாருமே அப்படி செய்யறது இல்லையே, யாருமே அப்படி செய்யல, அப்படிதானே? ரசூலுல்லாஹி காலத்துல இந்த கல்லு தான் இருந்து, இப்ப மாதிரி மாபல் அதெல்லாம் இல்ல, கல்லு செங்கல் இது. அப்ப சில பொழுது என்ன செய்வாங்கன்னா, சில தெரியாதவங்க அந்த எல்லாரும் வருவாங்க, தொழுகைக்கு வருவாங்க, ரசூலுல்லாஹி பூசை சந்திக்கு வருவாங்க, குழுக்கள் வருவாங்க. ஒருவர் வந்தாரு, வழியில சிறுநீர் கழிச்சுட்டாரு, இதுதான் இல்லையா? துல்ஹுவைஸிரா அல் யமானி, அவரு துல்ஹுவைஸிரா அல் யமானி, அவர் சஹாபி, நல்லவர் தான். இன்னொரு அடியா துல்ஹுவைஸிரா அல் தமீமி, அவர் பச்சை முனாஃபிக். இப்ப அதெல்லாம் ஒன்னொன்னா எடுக்கல. அப்ப அப்படி வந்த உடனே அப்புறம் அப்ப பள்ளியில அப்ப கல்லா போடுங்க. அப்ப என்ன செய்வாங்கடா, துப்பி விட்டு அப்படி மேல போட்டு மண்ணை போட்டுவாங்க, கல்ல போட்டு விட்டுருவாங்க. அது ஒண்ணு மிதிக்காது, தெரியாதமே இருந்தா. அப்படி விட்டுறக்கூடாது. அப்படி இருந்தா என்ன செய்வோம், சிறிய வழியா தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்துவாங்க. இந்த மாதிரி இப்படி துப்பப்பட்ட என்ன செய்வாங்க, தோண்டி என்ன செய்வோம், புதைச்சு விட்டுருவாங்க, கல்ல மேல போட்டு விட்டுருவாங்க. ரசூலுல்லாஹி மாபடோ பாயம் இல்லை. அதனால ரசூலுல்லாஹி சொன்னாங்க, பள்ளியில இருந்துட்டு மஸ்ஸல் ஹஸா ஃபகதில் லகா, யார் கல்லை தொட்டு விளையாடுவாரோ அவர் உடைய ஜும்மா பாழாகி விடும்னு சொன்னாங்க. பள்ளிக்குள்ள எப்படி கல் தூக்கிட்டு வரும்போது ஒரு பேக்ல போட்டு எடுத்து வந்தாங்களா? சில வழிகாட்டு சிந்தனையில் உள்ளவங்க ஒரு கல்லோட தொடுவாங்க, கல்லை முட்டு போச்சு. ரசூலுல்லாஹி காலத்துல பள்ளியில கல் இருந்தது. அப்ப அந்த கல்ல யாரு கீழே இருந்து இப்படி சிலவங்க இப்படிக்கு ஜும்மா நடந்துக்கிட்டு மொபைல் அப்படி இப்படி பாத்துருப்பாங்க. பக்கத்துல ஜும்மாவோட பாத்துக்கலாம், அப்படி வாட்ஸ்அப் பாத்துக்கிறாங்க, பயம் நடந்துக்கிட்டீங்க. அதெல்லாம் ஜும்மா பாத்துல போன் எடுத்து நோண்டுறது, மெசேஜை பாக்குறது, அதெல்லாம் கூடாது. அப்ப எனவே பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த கட்டி, சளிக்கட்டி, இதை அகற்றாத பொழுது அந்த அந்த பாவச்சையில் அதுவும் எடுத்து காட்டப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சுதான விஷயம்? அடுத்ததாக 103வது தலைப்பு, 103வது தலைப்பு பாபு கௌலில் மஅரூஃப், நல்ல வார்த்தை பேசுவது, நல்ல வார்த்தை பேசுவது. இமாம் புகாரி தலைப்பு போடுகிறாங்க. ஹதீஸ் என்னன்னு பார்ப்போம். قال حدثنا بشر بن محمد قال أخبرنا عبد الله قال أخبرنا عبد الجبار بن العباس الهمداني عن عدي بن ثابت عن عبد الله بن يزيد الخطمي قال رسول الله صلى الله عليه وسلم كل معروف صدقة. right. இப்ப இந்த ஹதீஸ் முன்னாடி நம்ம படிச்சதான், குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லா நல்ல செயலுமே தர்மமாகும். நல்ல செயல்கள்ல வார்த்தைகளும் தர்மம் தான். நீங்க நல்ல வார்த்தை பேசுறது தர்மம் தான். அல் கலிமத்து தய்யிபா சதகா, அல் கலிமத்து தய்யிபா சதகா, நல்ல வார்த்தை பேசுறது சதகான்னு சொன்னாங்க. நல்ல வார்த்தையும் நல்ல செயலுக்குள்ள வந்துருச்சு. அப்துல்லாஹ் இப்னு யஸீத் அல் ஹத்மி, இந்த சஹாபியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்துல்லாஹ் இப்னு யஸீத் அல் ஹத்மி, அப்துல்லாஹ் இப்னு யஸீத் இப்னு زيد الخطمي, عبد الله بن يزيد الخطمي مودي, عبد الله بن يزيد بن زيد الخطمي رضي الله عنه. இந்த சஹாபியை கேள்விப்பட்டீங்களா? முக்கியமான ஒரு சஹாபி. இவர் பையத்துர் ரிதுவான்ல கலந்து கொண்டவர். அவருக்கு அந்த நேரத்துல வயசு 17. அந்த நேரத்துல வயசு 17. முக்கியமான ஒரு சஹாபி. இமாம் தஹபி அந்த சியர் அலாமின் நுபலா எழுதுறாங்க. அப்ப அவர் முக்கியமான ஒரு சஹாபி. நமக்கு அப்துல்லாஹ் இப்னு யஸீத் இப்னு ஸைத் அல்-ஹத்மி ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகம் வரும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு சஅத், அப்துல்லாஹ் இப்னு யஸீத், வேற அப்துல்லாஹ் இப்னு கைஸ். மாஷா அல்லாஹ். யார் அது? போன வாரம் சொன்னீங்க, போன வாரம். மாஷா அல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு கைஸ். ரைட். ரசூலுல்லாஹி காலத்துல 300 அப்துல்லாஹ் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி காலத்துல 300 அப்துல்லாஹ் இருந்தாங்க. அப்துல்லாஹ். ஹைர். அல் இஸாபா ஃபி தம்யீஸ் ஸஹாபான்னு ஒரு புத்தகம் இருக்கு.
நான் அடிக்கடி சொல்றதுதான். 12,200 சொச்சம் சஹாபாக்கள் எழுதியிருக்கிறார் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். நம்ம பார்க்கணும். அப்ப அவங்க சொல்றாங்க என்ன, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு மஅரூஃபின் ஸதகா, எல்லா நல்ல செயல்களுமே தர்மமாகும். قال حدثنا سعيد بن سليمان قال حدثنا مبارك ثابت البناني عن انس رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم اذا اوتي بالشيء يقول اذهبوا به الى فلانه فانها كانت صديقه خديجه، اذهبوا الى بيت فلانه فانها كانت تحب خديجه، فانها كانت صديقه خديجه اذهبوا به الى بيت فلانه فانها كانت تحب خديجه. ما شاء الله. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஊதிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சாப்பாடு பொருட்களோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது பங்கு வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க வீட்டுக்கு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு உணவு வகைகள் பொருட்கள் அப்படி அவங்களுக்கு வரும். அப்படி ஏதாவது வந்தால் யகூல் அவங்க சொல்லுவாங்க இذهبوا به الى فلانه, இந்த பெண்மணி இடத்தில் இதை கொண்டு போங்க. காரணம் என்ன? فإنها كانت صديقة خديجة, خديஜாவுடைய தோழியாக நண்பியாக சிநேகிதியாக இருந்தார்கள். اذهبوا به الى بيت فلانه, இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு இதை கொண்டு போய் கொடுங்க. ஏன்? فإنها كانت تحب خديجة, அவங்க خديஜாவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இதுலயுமே ஏன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கவுல் மஅரூஃப் இல்ல இந்த செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு அழகான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஹதீஜாவுடைய தோழி, எனவே தர்மத்தை அவளுக்கு செய்யுங்க, கொண்டு போய் கொடுங்க. ஹதீஜாவை நேசிக்கக்கூடிய பெண், அப்ப அந்த மனைவி மரணித்த பிறகு அந்த மனைவியுடைய அன்பு உள்ளத்தில் இருக்குது. அந்த அன்பான வார்த்தையில அவங்களுக்கு இருக்கிற அந்த இடத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்ப எவ்வளவு ஹதீஜாவெல்லாம் எவ்வளவு அன்பா பாசமா பொறுப்புணர்வோட எப்படி நடந்திருப்பாங்க. அவங்க இருக்கும் வரையில யாருமே கல்யாணம் முடிக்கல. அல்லாஹ் சலாம் சொன்னான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னார்கள். யாருக்கு? ஹதீஜாவெல்லாம் சொன்னாங்க. இப்ப எப்படிப்பட்ட பெண்மணியா இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சொன்னாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சஹீஹ் புகாரில இது சம்பந்தமாக ஒரு தலைப்பை போட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு தலைப்பு சஹீஹ் புகாரில போட்டு இந்த செய்தியெல்லாம் கொண்டு வராங்க. அப்ப எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு மனசுல வச்சிருக்கிறாங்க. அப்ப வாழும்பொழுது எப்படி இருந்திருப்பாங்க. ஹதீஜாவோட தோழி என்பதற்காகவே இந்த அளவு உடனே ஞாபகம் வருது. என்ன பொருள் வந்தாலும் முதல்ல கொண்டு போய் கொடுங்க. ஹதீஜாவை நேசிக்கிறவங்களுக்கு கொண்டு கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு நேசிச்சாங்க, அந்த அளவு நேசித்தார்கள். அப்ப அதனாலதான் அந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்பட்டது. அடுத்து பாருங்க. قال حدثنا محمد بن كثير قال اخبرنا سفيان عن ابي مالك الاشجعي عن ربيعي عن حذيفه قال قال نبيكم صلى الله عليه وسلم كل معروف صدقه. இப்ப இதுல ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று சொல்லும் பொழுது நம்மட முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்பதை நீங்க அழுத்தமாக எடுத்துக்கொள்ளணும் என்பதற்காக அந்த வார்த்தையை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்பதற்கும் உங்களோட நபி, உங்களோட வாப்பா சொன்னாரு, உங்களோட உம்மா சொன்னாங்க வாப்பா சொன்னாங்க என்பதை தாண்டி உங்களோட சொல்லி அந்த உரிமையோட சொல்ற அந்த வார்த்தையில சொல்றாங்க, என்னடா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இதை இன்னும் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. கால நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு மஅரூஃபின் ஸதகா, எல்லா நல்ல செயல்களுமே தர்மமாகும், ஸதகா ஆகும். ரைட். அடுத்த தலைப்பாக 104 பாபல் குரூஜ் இலல் மபகலதி வ ஹம்லு ஷைஅல் ஆத்திக் இலா அஹ்லி பிஸ்ஸபீல். சரி, முக்கியமான நல்ல ஒரு செய்தி. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 104, அதாவது சஹீஹ் அல் முஃபரத் 104, அல் அதப் அல் முஃபரத் உடைய 118வது செய்தி. பாபல் குரூஜ் இலல் மபகலா, மபகலான்னு சொன்னா விவசாய நிலத்துக்கு வெளிக்கிளம்பி செல்லுதல். மபகலா என்ன? விவசாய நிலத்துக்கு வெளிக்கிளம்பி செல்லுதல். அல் குரூஜ்னா போறது, வெளிக்கிளம்பி செல்லுதல். அல் குரூஜ் இலல் மபகலா.
இது ஒரு விஷயம். அடுத்தது வஹம்லு ஷை அலா ஆத்திகி இலா அஹ்லிஹி இஸ்ஸபீல், கூடையில் ஒரு பொருளை வைத்து தனது தோளில் சுமந்து கொண்டு குடும்பத்திடம் வருதல். இது தலைப்பு இமாம் புகாரில. எப்படி அவங்களோட அந்த சிறிய பின்னால பாப்பீங்க, வஹம்ல் சுமக்கிறது, அஷை ஒன்றை அலா ஆத்திகி தோள்கட்டுல, தோல் அந்த புஜத்துல, இலா அஹ்லிஹி குடும்பத்துக்காக. பிஸ்ஸபீல் சொன்னா, ஜபீல் சொன்னா அந்த ஈச்சமர ஓலை தானே, காஞ்ச ஈச்சமர ஓலையால செய்த அந்த கூடை, அதுல அந்த பொருட்கள் கீரைகள் பழங்களை வச்சு கொண்டு வரதான் ஜபீல். பாப்போம் அந்த செய்தியை. இது ஹசன் தரத்தில் உள்ள செய்தி. قال حدثنا إسحاق بن مخلد عن حماد بن عسامة عن يسأل قال حدثنا عمر بن قيس عن عمرو بن أبي قرة الكندي قال عرض أبي على سلمان الفارسي رضي الله عنه أخته فأبى وتزوج مولاة له يقال لها بطيرة، فبلغ أبا قرة أنه كان بين حذيفة وسلمان شيء، فأتاه يطلبه فأخبر أنه في مبطلة له، فتوجه إليه فلقيه معه زبيل فيه بقر قد أدخل عصاه في عروة الزبيل وهو على آتقه، فقال يا أبا عبد الله ما كان بينك وبين حذيفة؟ قال يقول سلمان وكان الإنسان عجولا، فانطلق حتى أتيا دار سلمان، فدخل سلمان الدار فقال السلام عليكم، ثم أذن لأبي قرة فدخل فإذا نمط موضون على باب وعند رأسه لبنات، فإذا قرطات، فقال اجلس على فراش مولاتك التي تمهد لنفسها، ثم أنشأ يحدث فقال إن حذيفة كان يحدث بأشياء كان يقولها رسول الله صلى الله عليه وسلم في غضبه لأقوام، فأوتى فأسأل عنها فأقول حذيفة أعلم بما يقول وأكره أن تكون ضغائن بين أقوام، فأتي حذيفة فقيل له إن سلمان لا يصدقك ولا يكذبك بما تقول، فجاءني حذيفة فقال يا سلمان ابن أم سلمان، فقلت يا حذيفة ابن أم حذيفة لتنتهين أو لأكتبن فيك إلى عمر، فلما خففته بعمر تركني، وقد قال رسول الله صلى الله عليه وسلم من بلد آدم أنا، فأيما عبد من أمتي لعنته لعنة أو سببته سبة في غير كنهه فاجعلها عليه صلاة. இது வந்து இந்த அரபு வாசகம் இது ஒரு சம்பவம் தான். இது இந்த வாசகம் எப்படி வாசிக்கிறது, இதுல உள்ள இதை எப்படி திருத்திக் கொள்வது படிக்கக்கூடியவங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இப்ப இந்த செய்தியில வரக்கூடிய அம்ர் இப்னு அபி குர்ரா அல் கிந்தி, அம்ர் இப்னு அபி குர்ரா அல் கிந்தி இவர் தாபிஈ. அபூ குர்ரா அல் கிந்தி அவரோட பேர் வந்து என்ன, சலமத் இப்னு முஆவியா இப்னு வஹப் பின் கைஸ். பேர் வந்து அபூ குர்ரா அல் கிந்தி போடப்பட்டி. அவர் பேர் என்ன, சலமா இப்னு முஆவியா இப்னு வஹப் இப்னு கைஸ் அல் கிந்தி. ரைட். அம்ர் இப்னு அபி குர்ரா, அபூ குர்ராவுடைய மகன் அம்ர் சொல்றாரு, قال عرض أبي إن وقع أبو قرة عرض أبي على سلمان الفارسي، على سلمان الفارسي. سلمان الفارسي رضي الله عنه إن وقع أخته அவருடைய சகோதரியை திருமண பேச்சுவார்த்தைக்கு திருமண பேச்சுவார்த்தை நடத்தினார். யாரு? அபூ குர்ரா. யாருக்கு சொன்னாங்க? சல்மான் ஃபாரிசி. அபூ குர்ராவுடைய சகோதரிய முடிச்சுக்கிறீங்களான்னு சொல்லி யார் அபூ குர்ரா என்ன செய்றாரு, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு சொல்றாரு. இத சொல்றது யாரு? மகன். யார் அவரோட பேர்? அம்ர் இப்னு அபி குர்ரா அல் கிந்தி. ரைட், மாஷாஅல்லாஹ். இந்த சல்மான் மொட்டையா போடுங்க. சல்மான் யாரு? சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. ரைட். ஃபஅபா. இப்ப சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரியை திருமணம் முடிக்கிறது மறுத்துட்டாங்க. ஃபஅபானா என்ன மறுத்துட்டாங்க. வதஸவஜ மௌலாத்தல் லஹு யுகாலு லஹா புகைரா. உரிமை விடப்பட்ட அவருடைய அடிமை புகைரா என்ற பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார்கள். அப்படி இப்படிதான், அதாவது நல்ல மனிதர்கள் என்று நினைக்கிற பொழுது போய் அவங்கள்ட்ட போய் சொல்லலாம், அவங்க ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். அதனால நட்புல அவங்களுக்கு இருக்கிற அந்த உறவுகள்ல அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஆழமான பிணைப்புல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. ஏற்படுவது சஹாபாக்கள காலத்துல அப்படி நிறைய நடந்திருக்கு. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வந்து விதவையான பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ரெண்டு சஹாபிகள் கேட்டாங்க,
ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா விதவையாக இருந்த பொழுது 2 சஹாபிகளை கேட்டாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அதுக்கு போறதா ரசூல் அவங்க 2 பேரும் வேண்டாம் மறுத்தாங்க. அது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதனால அந்த சஹாபாக்கள் இடையில பிரச்சனை ஏற்படவில்லை. இதை பாருங்க. அப்ப இவரும் அப்படிதான் நடந்து கொண்டாங்க. இவர் மரத்துக்கு அவர் புகையிலாவும் முடிச்சாங்க. ஃபபலக அபா குர்ரா, இப்ப அப்படி இருக்கிற நேரம் திருமணம் முடிச்சு இப்படி நடக்கிற பொழுது ஃபபலக அபா குர்ரா, அபா குர்ராக்கு கேள்விப்படுது அன்னஹு கான பைன ஹுதைஃபா வ சல்மான் ஷை, ஹுதைஃபா இப்னு யமானுக்கும் சல்மான் அல் ஃபாரிஸிக்கும் இடையில ஏதோ பிரச்சனை இருக்கு. இது உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல நடக்குது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல இது நடக்குது. அப்ப அபூ குர்ராக்கு இந்த செய்தி கேள்விப்படுது. இவங்க எல்லாம் ஒரு நெருக்கமானவங்க. ஹுதைஃபாவுக்கும் சல்மானுக்கு ஏதோ குழந்தை ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்ப அவர் பார்த்தாது எத்துலுகு தேடி வந்தார். சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தேடி வந்தான். இப்ப என்ன அர்த்தம் இதுல? இப்ப சல்மான் அல் ஃபாரிஸி நான் எங்க சகோதரி திருமணம் முடிச்சு கொடுக்க போய் அவர் மறுத்துட்டாரு. ஏதாவது மறுத்துட்டீங்க நீ பட்டு ஏதாவது உனக்கு நடக்கட்டும் அப்படி கூட இல்ல. என்ன செஞ்சாங்க? இப்படி கேள்விப்பட்டு ஏதோ பிரச்சனை தீர்த்து வைக்கணும் அந்த ஆசையில பார்த்தா வந்தார் எத்துலுகு அவரை தேடி. فأخبر أنه في مقبلة فأخبر أنه في مبخلة, அவருக்கு அறிவிக்கப்பட்டது அவருக்கு சொல்லப்பட்டது أنه في مبخلة, அவருக்கு இருக்கக்கூடிய தோட்டத்துல இருக்கிறார். யாரு? சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு இருக்கிற தோட்டத்துல அவர் இருக்கிறார். பத்தவச்சைகளை போறாங்க. அங்க ஃபலகியஹு வ மஅஹு, அவரை சந்திக்கிறாங்க. சந்திக்கிற பொழுது சல்மான் ஃபாரிஸி, இப்ப இதுதான் விஷயம், சல்மான் ஃபாரிஸி தோட்டத்துல இருக்கிறார். இப்ப இவர் போறாரு, யார்? அபூ குர்ரா போய் பாக்குறாரு. அவரை நோக்கி போய் அவரை சந்திக்கின்ற பொழுது அபு ஜபீல், அதுல அங்க அவரிடத்துல ஜபீல் ஃபீ பக்கல், அந்த கூடை இருந்தது. கூடையில நிறைய என்ன பக்கல்னா என்ன கீரை வகைகள் இருந்தது, கீரை காய்கறிகள். அதுஹல அஸாஃபு ஃபீ அவுரத்தி ஜபீல், அதாவது அந்த 2 கூடையில தூக்குற அந்த பகுதியில அந்த அவருடைய அஸாவை போட்டு அலாத்தி பின்னுக்கு சுமந்துருவார். அப்படி போட்டு புரியுது உனக்கு? அந்த அசாவுல தொங்க வச்சிருப்பாங்க. இப்படி இதை கொழுவி இப்படி வச்சு தூக்கிட்டு வராரு. அல்லது இப்படி இந்த மாதிரி தான் இப்படி தொங்கிட்டு வா, தோல் கட்டுல வச்சுட்டு இருக்காரு. அப்ப என்ன, இதான் நம்ம புகாரி போட்ட தலைப்பு. தோட்டத்துல இவர் என்ன செய்ய பயிர் செஞ்சு அந்த பயிரை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு யாரு? சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒரு கூடையில வச்சு அதை அசாவல பிடிச்சி இப்படி சுமந்து இப்படி வார நேரத்துல இப்படி இருக்கிறாரு. அந்த நேரத்துல தான் வாராரு. பகால யா அபா அப்துல்லா, யார் சொல்றது? யா அபா அப்துல்லா, அப்துல்லாவுடைய தந்தையே. யாரு சொல்றது? அபூ குர்ரா. யாரு? சல்மான் ஃபாரிஸி. அவருடைய குனியது என்ன? அபூ அப்துல்லா. இப்ப இவர் இப்படி வச்சு ரெடியா இருக்கிற நேரத்துலதான் இவ யாபா அப்துல்லான்னு சொல்லி போட்டு மாக்கான பையன கோபைனா ஹுதைஃபா, உங்களுக்கு ஹுதைஃபா கூட ஏதோ பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறாரு. சல்மான், உடனே சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வக்கான அல் இன்சான் அஜூலா, மனிதன் அவசரக்காரனா இருக்கிறாங்க. சூரா அல் இஸ்ரா 11வது வசனம். ஏன் சொன்னாங்க இத? தோட்டத்துக்கு வந்தீங்க சரி, உடனே நான் வரையும் தூக்கிட்டு இப்ப வீட்டுக்கு போறதுக்கு இருக்கிறேன். உடனே இதை கேட்கிறீங்களே, உடனே தோட்டத்துல வச்சு இதை தெரிஞ்சுக்கணுமா? இவர நோக்கம் என்ன? அழகா உட்கார வச்சு பேசுறது தான் இவர் நோக்கம். அதான் உடனே அப்பட அவசரமா கேட்டுறணும். ஒரு மெசேஜ் உடனே கால், உடனே போய் சொல்லுங்க அவர் என்ன எழுதிக்கிறாரு எல்லாம் நம்ம பொதுவா. அப்ப இதை பார்க்கணும். உடனே பதில் வேணும். அவர் நல்ல நோக்கத்தை தான் செய்யறாரு. ஆனாலும் சல்மான் ஃபாரிஸி ஒரு சஹாபின்ற வகையில் அதவை படிச்சு கொடுக்குறாரு. ராஜா நான் இப்ப தோட்டத்துல பக்கா கட்சி. அப்ப சில இடங்கள் எல்லாத்தையும் பார்த்துதான் என்ன செய்யணும், கேள்விகளை கேட்கணும். அப்ப இப்ப என்ன செய்யறாரு, ஏன் சொன்னாருன்னா பொறுமையா ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவோம். பந்தலகா 2 பேரும் நடக்கிறாங்க. பந்தலகா 2 பேரும் ஹத்தா அத்தையா தார சல்மான், சல்மான் அவன் வீட்டுக்கு வந்தாங்க. பதகல சல்மான் அத்தா, சல்மான் வீட்டுக்குள்ள போனார். சல்மான் ஃபாரிஸி அவரை வீட்டு தான் போனாரு. போயிட்டு பகால் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொன்னாங்க. நம்ம வீட்டுக்குள்ள போற நேரம் இதைதான் சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தது, சலாம் சொல்லிட்டு போகணும். வீட்டுக்குள்ள போகும்போது என்ன செய்யணும்? சலாம் சொல்லி போகணும். சிரிச்ச முகத்தோட வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவி பிள்ளைகளுக்கு துவா செஞ்சு உள்ளத்தை குளிக்க வைக்கணும். பிரிவு கொஞ்ச நேரம் 3 மணி 5 மணி பிரிஞ்சாலும் சலாம் சொல்லதே ஒரு துவா சலாம் சொல்லி எல்லாமே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் குடும்பத்துக்கு கொடுக்கணும். சாந்தி சமாதானத்தை ஓடி போன உடனே பிள்ளை தூக்கி வந்துட்டு பிள்ளைக்கு சுகம் விசாரிக்கிறதுங்கிறது இப்ப நம்ம பழகி போனது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி சலாம் சொல்லணும்.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா தகல்த பைத்தக சல்லிம் அலா அஹ்லி, வீட்டுக்குள்ள நுழைஞ்சா என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்க. யகுன் பரக்கத்துன் அலைக வ அலா அஹ்லி பைத்திக், அது உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் பரக்கத்தாக இருக்கும். வீட்டுல பரக்கத்து உண்டாகிறதுக்கு சலாத்தை நீங்க சொல்லணும். போன உடனே அந்த சார்ஜரை தான் காப்பி ஊத்து, இது பரக்கத்து உண்டாகுமா? அப்படி சொல்லுவாங்க பாய், அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அப்ப فقال السلام عليكم யாரு ரைட் ثم أذن لأبي قرة, நாங்க ஒரு ஆள் நண்பர் தான், ரொம்ப நெருக்கமான நண்பர் தான், போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் சொல்லி உள்ளே போய் இவர் வீட்டுக்கு போறார், அப்படி போக கூடாது. இவர் அனுமதி தந்துக்கு போறதா நம்ம போகணும், நம்ம ஓரமா ஒதுங்கி இருக்கணும். சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போது நம்ம போகணும். நம்மளும் என்ன நம்மளோட குடும்பம் மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் போனதோட இவர் பின்னா அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் போறோம், அப்படி போக கூடாது. பாருங்க இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சும்மா அதினரி அபி குர்ரா, பின்பு அபூ குர்ராக்கு அனுமதி கொடுத்தார்கள். சல்மான் சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள போறாரு, அல்ஃபாரிஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு அபூ குர்ராக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அனுமதி கொடுத்த போறதான் வராரு. இப்ப அவரு நுழைகிறாரு, அபூ குர்ரா உள்ள போறாரு. இப்ப இந்த செய்தி வந்து ஏன் சொல்றாங்கன்னா, இதை நான் வாசித்த அறிஞர் உங்களுக்கு ஏன் இது வருது அதை முன்னாடியே சொல்லிடுறேன். இப்ப அந்த அபூ குர்ரா வந்து சல்மான் ஃபாரிசி எவ்வளவு பெரிய சஹாபி, அப்படி இருந்து அவங்களோட வீட்டு நிலைமை எப்படி இருக்குங்கிறதுக்காக இந்த துண்டை மட்டும் சொல்றாரு. அப்ப வீட்டுக்குள்ள போன உடனே அப்ப அபூ குர்ரா சொல்றாரு வந்து ஃபைதா நமத், அங்க ஒரு விரிப்பு இருந்தது. மௌது அலா பாபின் பாபின் வைந்தராசி லபினாத், லபினாத் வருது, லபனாத் இல்ல, லபன் அல்ல, லபினாத். அப்ப அவங்களோட வாசல்ல ஒரு புடவை, ஒரு துண்டு விரிக்கப்பட்டிருக்கு, ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருந்து அவங்க மேற்பாதையில் செங்கல் வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, அதுதான் அவங்களோட வாசல். அந்த அளவு சிக்கனமாக இருக்குது. அப்ப ஒரு ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டு, சாதாரண ஒரு விரிப்பு, அது விழுந்து விடாமைக்கு மேலே என்ன செய்யப்பட்டீங்க, செங்கல் வைக்கப்பட்டிருந்தது. மௌது அலாபா, வாசல்ல ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. வைந்த ரசி லபினா, அதுக்கு மேல என்ன வைக்கப்பட்டிருக்கு, செங்கல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல வைதா அந்த அதோட சேர்த்து சொல்லலாம் வைதா குர்தாத். அப்ப சாதாரண ஒரு வீடுங்கிறத சொல்ல வராங்க. வைதா குர்தாத்னு சொன்னா அந்த அதே இடத்துல ஒரு இந்த சேனம்னு சொல்லுவாங்க. சேனம்னா என்ன, இந்த குதிரைகளுக்கு மேல விரிப்பாங்க உட்கார்றதுக்கு, அதுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க சேனம். அதுக்கு குர்தாத், அது மாதிரி அரபுல சுருஜின்னு சொல்லுவாங்க. அப்ப சுருஜ், அப்ப குர்தாத்னா என்ன, சேனம் அங்கே இருந்தது. அது சொல்றாரு. ஏன் சொல்றாரு, அவருடைய வாசல்ல கதவுல இப்ப இந்த இது ரெண்டு மாதிரி சொல்லலாம். ஒன்று கதவே அதாக இருந்தது, வாசல் கதவே வந்து விரிப்பாக இருந்தது, அல்லது சாதாரண ஒரு கதவை போட்டு அதுக்கு அது கவர் பண்றதுக்காக வேண்டி ஒண்ணு தெரியாம இருக்கு. சில நேரத்துக்கு ஓட்டைகள் இருக்கும், சின்ன சின்ன என்ன சொல்லுவாங்க கேட்டு மாதிரி முன்னுக்கு போடுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சாதாரண கதவும் ஒரு அதுல அந்த கதவிடத்துல ஒரு விரிப்பும் போடப்பட்டிருந்தது. இதை சுருக்கமா அவங்க சொல்றாங்க. இந்த அளவுக்கு சல்மான் ஃபாரிசி ஒரு ஏழ்மையாக இருந்தாருன்னு சொல்லி விஷயத்துக்கு போறோம். இப்ப சொன்னாங்க சல்மான் அதாவது இந்த உங்களுடைய உரிமை விடப்பட்ட அடிமை, இது ரெண்டு கருத்து இருக்குது. இது யார் சொன்னது இல்லை, சல்மான் ஃபாரிசி சில அறிஞர்கள், அல்பானி சல்மான் ஃபாரிசி சொல்றாரு ரஹ்மத்துல்லாஹி. இன்னும் சில சொல்லும்போது ஹுதைஃபா தான் சல்மானுக்கு சொன்னாரு. அதாவது நீங்க உட்காருங்க விரிப்புல, மௌலாத்திக்கு அல்லது துமஹிது நஃப்ஸி, அதாவது நீங்க உரிமை விடப்பட்ட அடிமை அவங்களுக்காக செஞ்ச அந்த விரிப்புல நீங்க உட்காருங்க. சொல்லுதா இஜர் அலா ஃபிராஷி மௌலாத்திக்கு அல்லதி துமஹிது நஃப்ஸிஹி, மௌலாத்திக்கு அல்லதினா உங்களோட உரிமை விடப்பட்ட அடிமை, யாரு உரிமை விடப்பட்ட அடிமை புகைரா அவங்க செஞ்சது. அப்ப இத வந்து சல்மான் ஃபாரிசி சொன்னாரா, ஹுதைஃபா இப்னு யமான் சல்மான் ஃபாரிசி சொன்னதாங்கிறதுல ரெண்டு விதமாக இருக்குது. உட்கார சொல்றாங்க, ரெண்டு பேர்ல யாரும் உட்கார சொல்றாங்க. அடிமை தனக்காக செய்த அந்த விரிப்புல உட்காருங்க. சும்மா விஷயம் ஹதீஸ் இப்ப பேசுறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு வருது. ஃபகால இன்ன ஹுதைஃபா, இப்ப சல்மான் ஃபாரிசி சொல்றாரு இன்ன ஹுதைஃபா கான ஹதீஸ் பி அஷியா, ஹுதைஃபா வந்து சும்மா நிறைய விஷயங்களை பேசுறாரு, நிறைய விஷயங்களை அறிவிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்துல சில சமூகத்துக்கு சொன்ன விஷயங்களுக்கு தானே ரசூல் கோபத்துல சில சமூகத்துக்கு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. அப்ப அத வந்து அதையும் சேர்த்து ஹுதைஃபா சொல்றாரு. இப்ப உமர் காலத்துல அப்ப முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு கோபத்துல சொல்லி இருப்பாங்க, அது அந்த நேரத்தோட முடிஞ்ச விஷயத்தை இவர் திரும்ப சொல்றாரு. அப்ப நான் கொண்டு வரப்பட்டு என்னிடத்துல இது சம்பந்தமா கேட்கப்பட்ட பொழுது நான் சொன்னேன் ஹுதைஃபா அல பிமா யகூல், ஹுதைஃபா வந்து அவர் சொல்வதில் அவர் மிக அறிந்தவர், அதாவது அவர் சொல்ற விஷயத்த
அவரே மிக அறிந்தவர், இவர் ஒன்றும் சொல்லல. ஆனால் அக்ரஹ் நான் வெறுக்கிறேன், கூட்டங்களுக்கு மத்தியில சமூகத்துக்கு மத்தியில குரோதம் பகைமை ஏற்படுவதை நான் வெறுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் சொல்வது மூலமா சில சஹாபாக்கள் நல்லவர்களாக தெரியும், சில சஹாபா மோசமானவர்களாக தெரியும். அப்படி அவங்க சார்ந்த கபிலா கோத்திரங்களுக்கு பிரச்சனை வரும், விளங்குதா? அப்ப அது மாதிரி வர்றத ஒரு விரும்ப இல்லை அப்படின்னு மாத்திரம் சொன்னாரு. அப்ப இது அவர் ஹிக்மத்தா கையாளார். அப்போ அதாவது ஹுதைபத்துக்குரியமான அவரு மோசமானவராக காட்ட அவர் விரும்பவும் இல்லை, அதே நேரம் இந்த தவறை தடுக்காம இருக்கவும் இல்லை. ரெண்டையும் ஹிக்மத்தா தடுக்கிறார், பிரச்சனை உண்டாயிடக்கூடாது. ஆனா ஹுதைஃபா சொல்றதை பத்தி அவருக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் அவ்வளவு தெரியாது அவர் நம்ம சொன்னாங்க. இப்ப ஃபௌத்திய ஹுதைஃபா கொண்டு வரப்பட்டார், அழைத்து வரப்பட்டாங்க. பத்திகளோ இன்ன சல்மான் சொல்லப்பட்டது அவருக்கு, சல்மான் உங்களை உண்மைப்படுத்தவும் இல்லை பொய்ப்படுத்தவும் இல்லை நீங்க சொல்றது அப்படின்னு சொன்னோட பஜாஅனி ஹுதைஃபா இடத்தில் வந்தார். ஃபகால யா சல்மான் இப்ன உம்மி சல்மான், சல்மானுடைய தாயின் மகனே. அப்படி என்ன? யா சல்மான் இப்னு உம்மி சல்மான், சல்மானுடைய தாயின் மகனாகிய சல்மானே. பேரையும் சொல்றாரு, சல்மானுடைய தாயின் மகனாகிய சல்மானே. ஆக கோவத்தில் சொல்றது இதான். அவன் தான் சொல்றாரு, சல்மான் யாரு? சல்மான் தான் சொல்றாங்க. சரி, இதை சொன்னே ஃபகுல்து, யாரு? சல்மான் பாரிசிகள் சொன்னாங்க, யா ஹுதைஃபா இப்ன உம்மி ஹுதைஃபா, ஹுதைஃபாட தாயின் மகனாகிய ஹுதைஃபாவே என்றோனே. இதுதான் பிரச்சனை. நம்மள அடிப்படைப்பட்டு எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிட்டு வருவோம், இதான் பிரச்சனை. அவங்க இதோட இதை நடந்தது. அதோட இவர் சொன்ன உடனே சல்மான் கோபமா பேசிட்டாரு. சல்மான் ரலியல்லாஹு ஹுதைஃபா இப்னு யமான் கோபமா சொன்ன உடனே சல்மான் ஃபாரிசியும் ஹுதைஃபாவை சொல்லிட்டாரு. சொல்லி போடுச்சுன்னா லக்கத்தை என்ன, நீங்க இந்த மாதிரி விஷயங்களை விடையிலன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், உங்களை பத்தி உமர் ரலியல்லாஹு கடிதம் அனுப்புவேன். فلما خوفته بعمر تركني, உமரை சொல்லி பயங்காட்டின உடனே என்ன விட்டுட்டார். ஆனா அதே வார்த்தையே சொல்றாரு, உமரை சொல்லி பயங்காட்டின உடனே ஆள் விட்டுட்டாரு. ஏன் அத இப்ப இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டாம். இப்ப சஹாபாக்கள் மத்தியில இதுக்கு போற அவங்க பிரச்சனைப்பட்டு அடிப்படைப்பட்டு அப்படியெல்லாம் இல்லை, அதோட அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அது அந்த பிரச்சனை தீர்வாகுது. இப்ப அபூபர்ரா அதுதான் மாறாது, இதான் நடந்ததுதான் சொல்றாரு. அதுக்கு ஒரு அபூபர்ரா அவங்களோட பேசி அவங்க சமாதானமாக்குறது அவனோட இலக்காயிருது. இப்ப ஒரு செய்தி சொல்றாங்க, வகத் கால சல்மான் சொன்னாங்க, அல்ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வகத் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் வலதி ஆதம் அன, மின் வலதி ஆதம் அன, நான் ஆதமுடைய பிள்ளைகளுக்கு ஒருத்தன், நானும் ஆதம் மனிதன் தான். அபூதாவுடைய ரிவாயத்துல வருது, அவர்கள் கோபப்படுவது போல நான் கோபப்படுவேன். இந்த செய்தி அபூதாவுலயும் வருது சுத்தமா. அப்ப அவர்கள் இதுல இங்க இல்ல, அந்த பின்னுக்குள்ளது அந்த செய்தி தான் இதை வழங்கப்படுது. நான் ஆதமுடைய பிள்ளையில ஒரு வந்தானே என்ன அர்த்தம், அவங்க கோபப்படுறது போல நான் கோபப்படுவேன், அது தெளிவா வருது அபூதாவுல. நான் என்ற உம்மத்துல யாருக்காவது லானத் செய்து விட்டால், யாருக்காவது ஏசி விட்டால், பொருத்தமற்ற நிலை, அவர்கள் பொருந்த இல்லை, ஆனா நான் ஏசிட்டேன் என்று சொன்னால், அதை அவருக்கு மறுமை நாளையில் என்னுடைய பிரார்த்தனையாக ஆக்கிவிடு. அப்படி என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் யாருக்காவது ஏசினா கூட அது அளவு தான், அது ஒன்று தப்பத்திருக்கிறது. அப்படி தப்பில்லாம அவங்க ஏதாவது அவங்க முன்னப்பின்ன கொஞ்சம் ஒரு அளவு கொஞ்சம் லேசா குடித்துன்னு சொன்னால் அது என்ன செய்யும், நாளை மறுமையில் அதை பிரார்த்தனையாக ஆக்கி விடியாதா என்பதாக சொல்லியிருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு உலகத்துல யாருக்காவது ஏசிட்டு இப்படி சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க அதையே இப்ப மக்கள்கிட்ட சொல்லி இருந்தா கோபம் தான் உண்டாகும். ரசூலுல்லாஹ் தவறா சொன்னா கூட, மக்களுக்கு யாராவது ஏசினா கூட அதை நீங்க இப்ப சஹாபாக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லிட்டாங்க, நான் யாருக்காவது தவறுதலை ஏசிட்டேன்னு சொன்னா, சபிச்சிட்டேன்னு சொன்னால் அதை அல்லாஹ் அவங்களுக்கு துவாவாக ஆக்குன்னு சொல்லி, அப்ப அது அவருக்கு கிடைச்ச துவா, அந்த துவாவை நீங்க பதுவாக என்ன செய்யுங்க, மக்களுக்கு காட்டுறீங்க, அதனால விட்டுருங்க சொல்லி இந்த செய்தி அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு படிப்பினையாக சொல்றாங்க. அதனால அவர் என்ன செய்யணும், ஹுதைஃபா இப்னு யமான் அதை விடட்டும்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி அவங்களுடைய நுணுக்கமான இஸ்திம்பா. இந்த செய்தி இந்த துண்டு மாதிரி நிறைய வருது, புகாரில வருது. ஏன்னா அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இப்ப புகாரி இவ்வளவு பெரிய செய்தியை ஏன் கொண்டு வந்தாங்க, இந்த பகுதி சல்மான் அல் ஃபாரிசிக்கு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்துல அவர் விவசாயம் செஞ்சாரு, விவசாயம் செஞ்சு வீட்டுக்கு குடும்பத்துக்கு தோல்ல சுமந்து கொண்டே எடுத்துட்டு வந்தாரு.
அப்ப அதுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. அப்ப அந்த சம்பவத்தை புகாரி வச்சு இந்த தலைப்பிட்டு இருக்கிறார்கள். அப்ப குடும்பத்துக்காக உழைத்து, குடும்பத்துக்காக ஒருவர் கடையில போய்த்து கீரை வகைகளை எடுத்துட்டு வாரதும் நன்மைதான், உழைக்கிறதுக்காக வெளிக்கிழமை செல்வது நன்மைதான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க 105வது தலைப்பு, பாபல் குரூஜ் இலா தையா. பாபல் குரூஜ் இலா தையா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தலைப்பாக இருக்கிறார்கள், தையா வாழ்வாதாரத்தை தேடி வெளிக்கிழமை செல்வது. வாழ்வாதாரம், ரிஸ்க தேடி, உணவை தேடி, வாழ்வாதாரத்தை தேடி, பொருளாதாரத்தை தேடி வெளிக்கிழமை நீங்க செல்றதும் நன்மைதான். நம்ம தொழிலுக்கு போறோம், வியாபாரத்துக்கு போறோம், கடைக்கு போறோம், நன்மை. அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக வெளிக்கிழமை ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருக்கிறான், அவன் நன்மை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அதனால புரிஞ்சுக்கணும். பாருங்க பாருங்க, சரி ஒண்ணு வருது. قال حدثنا معاذ بن فضالة قال حدثنا معاذ بن فضالة قال حدثنا هشام الدستوائي عن يحيى بن ابي كثير عن ابي سلمة قال اتيت ابا سعيد الخدري وكان لي صديقا فقلت الا تخرج بنا الى النخل فخرج وعليه خميسة له. சுருக்கமா போட்டிருக்காங்க. خير மம்பாரி 175வது செய்தியாக சொல்றாங்க. அபூ சலமா சொல்றாங்க, قال اتيت ابا سعيد الخدري, நான் அபூ சயீத் அல் குத்ரி இடத்துல வந்தேன். அபூ சயீத் அல் குத்ரி இடத்துல வந்தேன். இப்ப அபூ சலமா இவர் யாரு? அபூ சலமா யாரு? யார் சொல்றது? உம்மு சலமாவோட ஹஸ்பண்ட், கணவன். அபூ சலமா உம்மு சலமா. சரி, வேற இவர் யாருன்னா அபூ சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், தாபிஈ, அந்த சஹாபி இல்ல. இவர் அபூ சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இவர் ஹிஜ்ரி 22ல பிறந்து 94ல வஃபாத் ஆனாங்க. இவர் அபூ சயீத் அல் குத்ரியோட நண்பர். அவர் யார்? அபூ சலமா. அவர் ரசூலோட மச்சான். அப்துல்லா, அவர் பேர் அப்துல்லா இப்னு அப்துல் அஸத். பர்ரா பின் அப்துல் முத்தலிபுடைய மகன், ரசூலுடைய மாமியில மகன், ரசூலோட மச்சான். ஹிஜ்ரி 4ல வஃபாத் ஆனாங்க. அவர் அபூ சலமா அவர் அல்ல. பால்குடி வகையில ரசூலுடைய சகோதரர். அடுத்த வகையில மச்சான் யார்? பர்ரா பின் அப்துல் முத்தலிப், அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப். பர்ரா யார்? மாமிய மகன். அப்துல்லா இப்னு அப்துல் அஸத். அப்ப அவருக்கு என்ன சொல்றோம்? அபூ சலமா. அந்த அபூ சலமா வேற, அபூ சலமா வேற. இப்ப இது அபூ சலமா யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அபூ சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். சரி, பாருங்க அபூ சயீத் அல் குத்ரி. அபூ சயீத் அல் குத்ரி, இப்ப அபூ சயீத் அல் குத்ரி. சொல்லுங்க யாரு? ரைட். இப்ப பாருங்க, அபூ சலமா இவர் வேற. அபூ சலமா அவர் பேர் தான் அப்துல்லா இப்னு அப்துல் அஸத். அப்துல் அஸத் யாரு? பர்ராவுடைய கணவன். பர்ராவுடைய தாய் யாரு? தந்தையார் அப்துல் முத்தலிப். அப்ப அப்துல்லா இப்னு அப்துல் அஸத் போது யாரு வரும்? அஸத் அல்ல, அப்துல் அஸத் அல்ல. புரியுதுங்களா? இப்ப பர்ரா பின் அப்துல் முத்தலிபுடைய மகன் யாரு? அப்துல்லா, அவர் தான் அபூ சலமா. பர்ராவுடைய கணவன் யாரு? அப்துல் அஸத். அதனால அப்துல்லா இப்னு அப்துல் அஸத். அப்துல் முத்தலிப் பேர் அல்ல. இப்ப இந்த இடத்துல அபூ சலமா அபூ சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அபூ சயீத் அல் குத்ரி. அபூ சயீத் அல் குத்ரி யாரு? அவ்வளவுதான் நமக்கு தெரியும். சஅத் இப்னு மாலிக் இப்னு சினான். கேள்விப்பட்டீங்களா? சஅத் இப்னு மாலிக் இப்னு சினான். வரும் இல்ல சஅத் இப்னு மாலிக் இப்னு சினான் அல் குத்ரி ஹிஜ்ரி 74ல வஃபாத் ஆனார். ஹிஜ்ரி 74ல வஃபாத் ஆனார். இவர் 1170 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார்.
சஹாபாக்கள் அதிகமாக ஹதீஸ் அறிவிச்சவங்கள்ல 7வது இடத்துல வரார் அபூ சயீத் அல்-குத்ரி. பேர் என்ன? சஅத் இப்னு மாலிக். சஅத் இப்னு அபீ வக்காஸ் பேரும் சஅத் இப்னு மாலிக் தான். சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவரோட பேர் என்ன? சஅத் இப்னு மாலிக் இப்னு உஹைப். இவர் சஅத் இப்னு மாலிக் இப்னு சினான். லேசமான எல்லாம் மாறி கரெக்ட்டா? சஅத் இப்னு மாலிக் இப்னு சினான். அது யாரு? அபூ சயீத் அல்-குத்ரி. சஅத் இப்னு மாலிக் இப்னு உஹைப். அவர் யாரு? சஅத் இப்னு அபீ வக்காஸ். சொர்க்கத்துக்கு நன்மாராய் சொல்லப்பட்ட ஒருவர். ஹைர். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 74 வஃபாத் ஆனாங்க. புகாரி முஸ்லிம்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இவருடைய ஹதீஸ் வந்து 43 அறிவிச்சிருக்காங்க. புகாரில மட்டும் 14, முஸ்லிம்ல 52 ஹதீஸ் வருது. புகாரில 14 செய்தி வருது. புகாரி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்ல 14 அறிவிச்சிருக்காங்க. முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி 52 அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிச்சிருக்கிறது 43. ஒரே அபூ சயீத் அல்-குத்ரியுடைய ஒரே ரிவாயத். ஹைர். இப்ப இதுல அபு என்று வரக்கூடியது அபூ சயீத் அல்-குத்ரி. அது மாதிரி வந்து அபூ அய்யூப் அல்-அன்சாரி. இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு கிடைக்கிற போது ஞாபகப்படுத்தி போறேன். அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு பேர் அபூ அய்யூப். அபுன்னு வந்தா பேர் வரும். அபூ ஹுரைரா, அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர், அபூ தர் ஜுந்தி இப்னு ஜுனாதா, அபூ அய்யூப், خالد بن زيد، خالد بن زيد، أبو الدرداء، أبو الدرداء، أبو الدرداء، أبو الدرداء، أويمر عين، أويمر ابن زيد بن قيس، أبو الدرداء. خير بشيرهم. أبو سلمة رضي الله عنه أبو سلمة رضي الله عنه قال أتيت أبا سعيد الخدري. أبو سعيد الخدري رضي الله عنه ஒகானலி சதீகன். அவர் எனக்கு நண்பராக இருந்தார். அவர் எனக்கு நண்பராக இருந்தார். அப்ப பாருங்க, நம்ம நண்பராக யார் எடுத்துக்கணும்? அதுல முக்கியமான ஒரு செய்தி என்னடா, அபூ சலமா யார நண்பராக எடுத்துக்கொள்றாரு? அபூ சயீத் அல்-குத்ரி. சஹாபாக்கள்ல ஒரு லிஸ்ட் இருக்கு. 1170 ஹதீஸ் அறிவிச்ச 7வது இடத்துல அபூ சயீத் அல்-குத்ரி இருக்காங்க ரலியல்லாஹு அன்ஹு. முதல் இடத்துல யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹைர். எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க? அவங்க இத படிச்சீங்க முன்னாடி 5374. இரண்டாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் 2670. மூணாவது அனஸ் இப்னு மாலிக் 2286. நாலாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2210. அஞ்சாவது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் 1230. 6 ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் 1540. 7 அபூ சயீத் அல்-குத்ரி 1170. ஹைர். அவங்க புத்தகத்துல அதுல இருக்குது என்ன படிச்சது. ஹைர். அப்போ அபூ சயீத் அல்-குத்ரி இடத்துல வந்தார். வக்கானி சதீக், அவர் நண்பராக இருந்தார். அப்ப பாருங்க, நட்பு வந்து நல்லவங்களோட இருக்கணும். அல்லாஹ் பத்தி பேசக்கூடியவங்க, அல்லாஹ் நினைவு ஊட்டக்கூடியவங்க, அவங்களோட நம்மளோட நட்பு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஃபகுல்து அலா தக்ருஜு பினா இலா நஹல். எங்களோட இந்த எங்களோட ஈச்சமர தோட்டத்துக்கு நீங்க வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். அபூ சயீத் அல்-குத்ரி மிகப்பெரிய சஹாபி. இவரே தாபி கூறேன், வாங்க எங்க தோட்டத்துக்கு வாங்க, தண்ணி அரைப்போம், ஒன்னா இருப்போம். வேற அறிவிப்புகள்ல பேசுறதுக்கு வாங்கன்னு வருது, வேற அறிவிப்புகளே வருது. இந்த இடத்துல இமாம் புகாரி இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, நீங்க என்னோட என்ன தொழிலுக்கு வாங்க அப்படின்னு நண்பரை கூப்பிடலாம். என்னோட வாங்க, கொஞ்சம் இருங்க, நாங்க போறோம், என்னோட வாங்க, நம்மளோட சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்கள சேர்த்து கொண்டு அவங்களுக்கு நான் உதவி செய்யறதெல்லாம் வந்து சஹாபாக்களோட காலத்துல உள்ள விஷயம். வாங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்ய உடனே வெளிக்கிழமை வந்தார். வாழை சமீசத்துலகு, அவர் போட்டிருந்த அதே சட்டையோடு, அவர் மீது ஒரு சட்டை இருந்தது, அதை மாத்தாம அப்படியே உடனே வந்துட்டாருங்கிறத நாங்க சொல்லப்படுது. சிலர் வந்து கருப்பு நிற ஆடைன்னு சொல்லி கைது பண்றாங்க. சில அறிவிப்புகள் பொதுவாக ஆடை இருந்தது, அப்படியே வந்துட்டாரு தோட்டத்துக்கு வந்து எங்களோட சேர்ந்து வேலை செய்யுது. அப்ப தலைப்பு என்ன? வாழ்வாதார தேடி வெளிக்கிழமை செல்வது. அப்ப இவர் போய் கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்தா, அது அவங்களோட இருந்தா ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். அப்ப இதுவும் வாழ்வாதாரத்தை தேடி போற ஒன்றுதான். அப்ப நண்பர்களாக இருந்தா நம்ம இணைச்சு கொள்ளணும். ஒன்று அவங்கள்ட்ட வேலை வாங்கி தான் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு இயல்பான வேலையை கொடுத்து நம்மளோட தொழிலை இணைச்சு கொள்ளலாம். நம்ம அவங்களுக்கு வேலை அதிகமாக கொடுக்கலாம். அப்ப இந்த மாதிரி தான் அபூ சலமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சு கொண்டார்கள். அப்ப அதன் மூலமாக அல் குரூஜ் இலா தயா, அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு குடும்பத்துக்காக உழைப்பதற்காக வெளிக்கிழமை செல்வது என்பது அவன் நன்மையான காரியத்துக்காக பயணிக்கிறான். அப்படி கொடுக்கின்ற உணவு, அப்படி கொடுக்கிற அவன் சம்பாதிச்சு கொடுக்கிறது எல்லாமே சதகாவாக அமையும். அப்ப என்ன, கணவன் மனைவி புரிந்துணர்வோட ஒரு வெளிநாட்டுல
கணவன் மனைவி புரிந்துணர்வோட ஒரு கணவன் வெளிநாட்டுல சம்பாதிச்சு உழைக்கிறார்கள், அவர் தர்மம் செய்து கொண்டிருக்கிறார். சில 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 மூலைமார்கள் அது மார்க்க விஷயத்தில் தெளிவான கண்ணோட்டம் இல்லாம பாத்தீர்களா கொண்டு பிரிஞ்சிருக்கீங்க 4 மாசத்துக்கு மேல பிரியக்கூடாது, இதெல்லாம் சட்டம் வேற. அந்த சட்டம் எல்லாம் வேற. புரிந்துணர்வோட எத்தனை வருஷம் வேணாலும் பிரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு மத்தியில புரிந்துணர்வோட அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு. அப்ப அந்த புரிந்துணர்வோட எவ்வளவு காலம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரிஞ்சிருக்கலாம். அப்ப சட்டம் தெரியாது, சும்மா போட்டுக்கிட்டு பாத்தீங்களா பிள்ளை அது இப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே மடத்தனமான கருத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு வறுமையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, குடும்பத்துக்காக உழைக்க வெளிக்கிழமை செல்றான், அவன் தர்மத்துக்காக செல்றான், தர்மம் செய்ய செல்கிறான். அப்ப அவன் தர்மம் விவாதத்துல தான் இருக்கிறான். வெளிநாட்டுல இருக்கிறது ஒரு விவாதம் தான். அதுக்காக நம்ம இதை சரியா புரிஞ்சுக்கணும். நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன்? குடும்பத்துக்காக, குடும்பத்தில் வறுமையை போக்க, சகோதரியை திருமணம் முடிச்சு கொடுக்க, வாப்பா அம்மாவுடைய மெடிசன் மருந்துக்காக ஒரு மனிதன் போது அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, தப்பாக தவறாக சொல்லிவிடக் கூடாது. அப்ப எனவே இது அப்படி வெளிக்கிழமை செல்வது ஒரு இபாதா என்பது சொல்லப்படுது. சில சஹாபாக்கள் தாபிகள் எல்லாம் வெளிக்கிழமை தேடி இருக்கிறார்கள், தேடி சென்று பல மாசத்துக்கு வந்திருக்கிறாங்க, பல நாட்களுக்கு வந்திருக்கிறாங்க என்ற செய்தி வந்திருக்கு. அப்ப எனவே இந்த தலைப்பை புகார் ரஹ்மத்துல்லாஹி குடும்பத்துக்காக அதே மாதிரி வாழ்வாதாரத்தை தேடி வெளிக்கிழமை செல்வது என்பது என்ற தலைப்புகள் தான் இந்த செய்தியை பரிசீலிக்கிறாங்க. அப்ப அதுல நட்பு ரீதியாகவும் நம்ம நண்பர்களை நினைச்சு கொள்வதன் மூலமாக நமக்கும் நன்மை கிடைக்கும், அந்த நண்பர்களுக்கும் நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் 175 செய்தி படிச்சிருக்கிறோம். 176வது செய்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல படிப்போம். அடுத்த பாருங்க, ஒரு செய்தி ஞாபகம் வந்ததுனால சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த அன் அலி ஸலவாத்துல்லாஹி அலைஹி போட்டீங்க. அன் அலி ஸலவாத்துல்லாஹி அலைஹி புத்தகம் வச்சிருக்கீங்க, போன் வச்சிருக்கீங்க பாருங்க. அன் அலி ஸலவாத்துல்லாஹி அலைஹி போட்டீங்க. சிலர் போட்டிருப்பாங்க, சிலர் போட்டிக்க மாட்டாங்க. ரவியான் போட்டிருக்காங்களா? நான் விஷயத்தை சொன்னா புரிஞ்சுக்கீங்க. அதாவது இப்படி போடுறது இமாம் புகாரி போட இல்ல, இமாம் புகாரியில மாணவர்கள் போட இல்ல, சரியான கொள்கையில உள்ளவங்க போட இல்ல. அந்த பிரிண்ட் பண்றாங்களே, நுஸ்கா எழுதுறாங்களே, அவங்கள எட் பண்ண சேர்த்ததானே தவிர பிரிண்ட் வித்தியாசமா, ஒவ்வொரு பிரதிக்கும் வித்தியாசமா. இது அவர்களா ஒரு வழிகட்ட சிந்தனையோட ஈர்ப்பு உள்ளவர் என்ன செய்வாரு, அலி அலைஹிஸ்ஸலாம் போட்டுவாரு. சில புகாரியும் அப்படி வரும், அலி அலைஹிஸ்ஸலாம் வேற சஹாபாக்கள் ரலியல்லாஹு அப்படி பிரிச்சு போடவே கூடாது, தவறு. எல்லா சஹாபாக்களையும் நாம் என்ன செய்யணும், நேசிக்கணும். இவருக்கு மட்டும் ஸலவாத்துல்லாஹி அலைஹி ஸலாமுல்லாஹி அலைஹி, அடுத்த சஹாபாக்களுக்கு மொட்டையா போறது. இப்ப அன் நபி ஸல்லமா, அபூ சயீத் அல்-குத்ரி, அது மாதிரி அன் நபி ஹுரைரான்னு போட்டுறீங்க. நம்ம தான் இதெல்லாம் சொல்றோம். ஆனா இதுக்கு அன் அலி ஸலவாத்துல்லாஹி, அதனால அழுது கோபம் இல்லை, நம்ம எல்லா சஹாபாக்களையும் நம்ம நேசிக்கணும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. அப்ப எனவே நம்ம என்ன செய்வோம், எல்லா விஷயங்களையும் சொன்ன விஷயங்களை படிச்சு அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.